ஓம் சக்தி பராசக்தி. ஓம் முருகா சரணம். ஓம் நம சிவாய. சுகந்திரமேடு கிராமம் ஸ்ரீபெரும்புதூர் தாலுகா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இங்கு நூக்குலம்மன் என்று கிருஷ்ணரின் சகோதரியாக இருக்கும் அம்மனுக்கு புதுப்புணர்வு ஆலயம் நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த ஆலயமானது சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன் கிருஷ்ணரின் யாதவ குலத்தில் பிறந்த மக்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருகிறார்கள். இந்த அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன் என்பதால் இந்த அம்மனை தலைமுறையாக வழிபட்டு வந்து அந்த ஆலயம் சிறிதாக இருந்த ஆலயம் இப்போது புதுப்புணர்வு செய்து பெரிய ஆலயமாக அந்த யாதவ குலத்தினரும் மற்றும் கிராம பொதுமக்களும் வேண்டுதலுக்கிணங்க அந்த ஆலயம் புதுப்பித்து வருகிறார்கள். அந்த ஆலயத்தில் அந்த அம்மனுக்கு பாலாயனம் செய்து ஜலவாசம், சுனவாசம், இப்பொழுது குபேரவாசம் செய்து அந்த அம்மனுக்கு நன்னீராட்டு விழா நடைபெற உள்ளதால் இது குபேரவாசம் செய்யும் வீடியோவை நாங்கள் பதிவு செய்துள்ளோம். அந்த அம்மன் இங்கு அருள்பாலிக்கும் விதம் மிகவும் சிறப்பாக இருக்கும். சிறப்பான முறையில் அவர்கள் செய்து வருகிறார்கள். அவர்கள் யாதவ குலத்தில் எல்லாம் ஒன்று கூடி மிக அழகாக இந்த கோயிலை புதுப்பித்து வருகிறார்கள். மிக விரைவில் நன்னீராட்டு விழா நடைபெற உள்ளது. இந்த நூக்குலம்மன் கிருஷ்ணருடைய தங்கையாக இருப்பதால் அந்த அம்மனை கிருஷ்ணர் பாமா ருக்மணி சமேதா வேணுகோபால கிருஷ்ணர் கோவிலில் வைத்து அந்த ஆலய பணிகளை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் ஆலயத்தில் சக்தி மிகவும் நிறைந்துள்ள இடமாக இருப்பதால் இந்த அம்மனை அவர் அண்ணன் அருகிலேயே வைத்து 3 வாசங்கள் செய்துள்ளார்கள். இப்பொழுது அந்த நூக்குலம்மனை பற்றி சில தகவல்களை அந்த யாதவ குலத்தில் அனுபவமிக்க அந்த கோயிலில் வழிபாடு செய்பவர் நூக்குலம்மனை பற்றி பதிவு செய்துள்ளார். அதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். மொசரவாதத்தில் சொல்ல ஒரு குளத்தில் ஒரு ஆற்றுல தண்ணி மோண்டறதுக்கு வெள்ளைக்காரன் பானை கொடுத்து அனுப்பிச்சிக்கிறான் எங்கள் பாட்டனாண்ட. அவன் பாட்டனாண்ட போக சொல்ல அவன் ஆற்றுல பானை வச்சுட்டு வேலம்பாசி எடுத்து தலை மேலே வச்சுன்னு இருந்துக்கிறான். அப்போ என்னடா போனோம் வரலேன்ட்டு ஆளை விட்டு அனுப்பிச்சா கரை மேலே இது இருக்குது வேலம்பாசி தலை மேலே வச்சுக்கிறான். இப்பேற்பட்டம் தண்ணி தாகத்துக்கு தண்ணி கொடுக்காதும் இருக்கக்கூடாதுன்னு வெள்ளைக்காரனை அவனை சாவடிச்சிட்டான். சாவடிச்ச உடனே என்ன செய்துட்டு ஐயோ என் பங்காளியெல்லாம் என்ன சொன்னாங்க, நம்ம கூட அடிச்சிடுவாங்கன்னு அவன் என்ன செய்ய பயந்துன்னு காஞ்சிபுரம் வந்தாங்க. காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துலேருந்து இங்கே இந்த ஊருக்கு வந்துட்டாங்க. யாதவர் குலத்தில் இந்த சுகந்திரமேடு கிராமத்தில் குடியேறி நூக்குலம்மனை வழிபாடு செய்யும் முறையையும் மற்றும் அவர்கள் நூக்குலம்மன் எப்படி உருவானார் என்பதை பற்றியும் கொஞ்சம் விளக்கமாக கூறினார். கம்சன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வாசுதேவர் மற்றும் தேவகி பிள்ளைகளை வதம் செய்து வந்த காரணத்தினால் உருவான அம்மனே நூக்குலம்மன். இந்த அம்மன் கிருஷ்ணன் தங்கையாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அதை பற்றியும் சிறிது கேட்போம். இல்லை அவருக்கு மரணம்னு சொன்னதுனால அவர் என்ன செய்தார், வசுதேவர் தேவகி அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டார். அந்த அம்மாவை கொண்டு இங்கே வச்சிட்டாரு. இதை கொண்டு என்ன கம்சகனை சொல்கிறான், பிள்ளையால் தான் எனக்கு மரணம் வேண்டியதால் என்னப்பா மரணம்னா, அடப்பா இப்போ இவன் சொல்கிறான் மந்திரியை, பிள்ளையாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் 8வது பிள்ளை மரணம் தாண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்ன செஞ்சான், இதை தூக்கின்றாங்க. கம்சகன் தூக்கி போகிறான். தூக்கி போன உடனே அவன் என்ன செய்கிறான், இதை வெட்டணும்னு பார்க்குறான். மந்திரி என்ன சொல்கிறான்,
அடப்பா இப்படிலாம் சிசுவத்தி பிரம்மத்தி வரும்டா, இப்படி அறக்கூடாது, தூக்கி போட்டு கத்தி போட்டான்ட்டான். தூக்கி போட்டு கத்தி பிடிச்சா அந்த அம்மா தூக்கி அந்தத்தில் போயிட்டாங்க. அந்த அம்மா தான் இந்த நூங்கலம்மா தேவி. அப்போ நூங்கலம்மா என்ன சொல்கிறாங்க, அடே கம்சகா, எங்கள் அண்ணன் அங்கே ஆயர்பாடியில் வளர்றான், எப்படி இருந்தாலும் உனக்கு மரணம் தான்டான்ட்டு சொல்லிவிட்டு அந்த அம்மா மறைஞ்சிட்டாங்க, மாயமாக மறைஞ்சிட்டாங்க. அதான் மாயா அந்த காளி இந்த அம்மா மாயமாக மறைஞ்சிட்டனால அந்த அம்மாவுக்கு நூங்கலம்மா தேவின்னு வச்சுது இப்போ பேர் இதுக்கு.